நான் உங்கள் சொந்தம் ஜோதியின் ஒளி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கலி உலகத்தில் காக்க வந்த கடவுளான வாராகி அம்மனை பற்றி நம்ம பேச போகிறோங்க. வாராகி அம்மன்னா குழந்தை உள்ளம் கொண்டவள் வாராகி தாயி. அம்மாவை பார்க்கும்போது தான் நம்ம மனசில் பயம் வரும். ஆனால் வாராகி தாயி ரொம்ப ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவள் வாராகி அம்மன். அந்த வாராகி அம்மனை நாம் வீட்டில் அழைச்சி அவங்களுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பில்லி சூனியத்திலிருந்து, எதிரி பயத்திலிருந்து, நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அதிக பவர் இருக்குதுங்க. என்னங்க இந்த கலிகாலத்துலங்கிறீங்க? இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிறது தான் கலிகாலம். இந்த கலிகாலத்தில் நமக்கு முக்கியமான கடவுளான வாராகி அம்மன், நம்மளுடைய காலபைரவர், பிரசங்கியா தேவி, இந்த 3 தெய்வங்கள் தான் நம்மளை காத்து நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுடைய பாவ கணக்கிட்டு நம்மளுடைய சொர்க்க பாதைக்கு அனுப்ப போகிறவங்க இந்த 3 தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களை இப்போ இருக்கிற நம்மளுடைய கலிகாலத்தில் நாம் வணங்கி அவங்களுக்கு பூஜை செஞ்சு அவங்களுடைய அருளை வாங்கிக்கணும்னா, மாசத்துல வரக்கூடிய தேய்பிர பஞ்சமி, தேய்பிர அஷ்டமி பஞ்சமின்னு 2 பஞ்சமி வருதுங்க மாசத்துல. அந்த பஞ்சமி நாளில் அம்மாவுக்கு வண்ண கோலமிட்டு, வாழை இலை போட்டு, வாழை பழம் வைத்து, வார்த்தாளி வார்த்தாளி என்று அழைத்தால் அம்மன் ஓடோடி வருவாள். அந்த அம்மனை அழைச்சி அவங்களுக்கு பானகம் வச்சு, கிழங்கு வகையில் சக்கரவள்ளி, மரவள்ளி, ஏதோ ஒரு கிழங்கு நம்ம மண்ணிலிருந்து கொண்டு வந்ததை வச்சு அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியமாக கல்கண்டு கூட வைக்கலாம். முக்கியமாக பானகம் வைக்கணும். இந்த பானகத்தை வச்சு அம்மாவை அழைச்சி அம்மாவுக்கு 5 முகம் கொண்ட சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி அம்மாவுக்கு விளக்கு போட்டு அம்மாவை வேண்டி வணங்கி, விக்கிரம் இருக்கிறவங்க விக்கிரகத்தை முன்னாடி வச்சு செஞ்சுக்குங்க. விக்கிரம் எங்கள் வீட்டில் இல்லைங்கன்னா நீங்கள் மண் சிட்டியில் அம்மாவை மனசார நினச்சி நீங்கள் சிகப்பு திரி போட்டு அம்மாவை அழைச்சிங்கனாலும் அம்மா ஓடோடி வந்து உட்காந்துக்குவாங்க. அம்மா நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம பெத்த தாய்க்கு சமம். அந்த வாராகியோட அருள் வெகு சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் மனசார நீங்கள் செய்ய வேண்டியது, வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு அந்த வாராகி அம்மனை வஜ்ர கோஷம் போட்டு அழைச்சி நான் சொல்கிற இந்த சிறு பூஜையை வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக எங்களால் அந்த நாளெல்லாம் செய்ய முடியலைங்கம்மா, நாங்கள் வேலைக்கு போகிறவங்கன்னா பஞ்சமி நாளில் நீங்கள் இந்த அம்மாவை வாராகி அழைங்க. அந்த வாராகி உங்களுக்கு அருள் கொடுத்து ஓடோடி வந்து பெத்த தாய்க்கு சமமாக உங்களை காத்து உங்களுக்கு இந்த கலி உலகத்தில் எல்லா கஷ்டத்துலேருந்து விடுபட்டு கடன் தொல்லையிலேருந்து நீக்கி, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடம்பரத்துக்கு அடிமையாகி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கடனாளி ஆயிடுறோம். அப்போது கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளை நெருங்கி வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா அப்பா இருக்கிறவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி கஷ்டத்தை நீக்கிக்கலாம். ஆனால் நமக்கு வாராகி தாய் இருக்கா, அந்த வாராகி தாய்கிட்ட சொல்லி நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் நீக்கி அம்மனை நம்ம நல்லா வாழ வைப்பா. வாராகி தாயை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடுறதுனால எந்த தோஷம் இல்லை, எந்த பாவமும் இல்லை. அம்மாவுக்குன்னு தனியாக பூஜை ரூம் அறை இருக்கணும். ஏன்னா நம்ம நெய்வேதியம் படைச்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளை சரியான முறையில் செஞ்சுட்டு வரணும். அதனால தான் இந்த வாராகி அம்மனும், காலபைரவர், இந்த பிரசங்கியா தேவி, இந்த 3 தெய்வங்களையும் வீட்டில் வச்சு நம்ம கும்பிடலாமான்னு சில பேர் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் வீட்டில் வாராகி அம்மனை கண்டிப்பாக வச்சு நீங்கள் கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லதே அம்மா செய்யும். நல்வாழ்வு வாழ நம்மளுக்கு வாராகி வழித்துணையாக இருந்து நம்மளை காத்து அதுக்கு வாராகி மந்திரங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோலேயே இருக்குது. நீங்கள் வாராகி மந்திரத்தை 21 தடவை நீங்கள் எழுதினாலும் மனப்பாடமாக மனசில் பதிவு வச்சு நீங்கள் வாராகி அம்மா முன்னாடி நீங்கள் அதை சொல்லி மனசார வாராகி வேண்டி உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி அந்த மந்திரங்களை சொல்லும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். வாராகி மந்திரத்தை வீட்டில் ஒலிக்க விடுங்க. வாராகி கோஷம், வஜ்ர கோஷம் போடுங்க. வாராகி அம்மனை மனதார வேண்டிக்குங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் வாராகி அம்மா வழித்துணையாக இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. வாராகியை வீட்டில் வச்சு வணங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தோஷங்களும் இல்லை. வாராகி மனசார வேண்டனா போதும்.